அண்மைச் செய்தி. தவேகவில் இணையப் போவதாக பரவும் செய்திக்கு பன்னீர்செல்வம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பன்னீர்செல்வம் தவேகவில் இணையப் போவதாக பரவும் செய்தி தவறானது என்று அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு இப்போது ஓபிஎஸ் எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த நிலையில் தவேகவில் இணையப் போவதாக தெரிவித்த பேச்சுக்கு ஓபிஎஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசுந்தரி, தொடர்பான விவரம். வணக்கம் மாலதே. முன்னாள் முதலமைச்சரும் தற்போது போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் தவேக கட்சியில் இணைய போவதாக சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் சில நாட்களாக தகவல் என்பது பரவி வந்தது. தற்பொழுது அந்த தகவல் தவறானது என்று தற்பொழுது மறுப்பு என்பது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். குறிப்பாக தொடர்ந்து போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது அத்தொகுதியின், அதாவது போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தற்பொழுது இருந்து வருகிறார். இந்நிலையில் தான் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாடு, அதாவது தவேகவில் இணைய உள்ளதாக தகவல் என்பது சில நாட்களாக தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பரவலாக பேசியும் பரவப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் மேலும் விரைவில் அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற வகையிலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் என்பது பகிரப்பட்டன. இந்நிலையில் தான் இந்த தகவல் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவேகவில் இணைய போவதாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மையற்றவை என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது இவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த மறுப்பின் மூலம் பன்னீர்செல்வம் தவேகவில் இணைய போவதாக பரவி வந்த தகவலுக்கு அவர் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்று தற்பொழுது தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் மற்ற நிர்வாகிகளாகட்டும் தொடர்ந்து தவேகவில் இணைந்து வந்தனர். குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்தனர். இந்நிலையில் தான் பன்னீர்செல்வம் அவர்களும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைய போவதாக தகவல் என்பது வெளியாகிய நிலையில் தற்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். மாலதி. குணசுந்தரி, தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.